ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கராச்சி அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் தண்ணியை 2.5 கப்பு ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2.5 கப் தண்ணி வச்சு நல்லா கலந்துக்குங்க. இப்போ ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப்பு சுகர் போட்டுக்கிறணும். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறணும். இதை நம்ம நல்லா கொஞ்சம் கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கிளறணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இது ஒரு சின்ன அரை ஸ்ட்ரிங் கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம அதை கலந்து விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ஒரு அரை லெமன் புழிஞ்சு அதில் விட்டுக்கோங்க. இந்த கராச்சி அல்வாவுக்கு லைட்டாக புளிப்பு வேணும். அதனால் லைட்டாக ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை இதில் ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே வரணும். நல்லா பாருங்கள், இந்த ஸ்டிக்கி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஷைனிங்காக அழகாக வந்துருச்சு பாருங்கள். அது க்ரீம் மாதிரி. இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கிறணும். அடிக்கடி நெய் விட்டுக்கிறணும், சேர்த்துக்கிறணும். அப்போ தான் அல்வா ஒட்டாமல் வரும். நடுவில் நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. நல்லா நெய் விட்டுட்டு கிண்டிகிட்டே வரும்போது இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் இல்லை ரெட் கலர் எந்த கலர்னாலும், க்ரீன் கலர் எந்த கலராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை சேர்க்காம கூட இருக்கலாம். நான் ரெட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் சர்க்கரையோடு நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி. அதை 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இந்த அல்வாவில் அந்த எண்ணெய் நெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்போது நம்ம அல்வாவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரை கப்பு முந்திரியை பொடி பண்ணி அதை தூளாக்கிட்டு போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை நடுவில் கலந்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கிட்டு ஒரு ட்ரேயில் நெய் தடவி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நல்லா ஊற்றி நல்லா சமன் பண்ணிடுங்க. சமன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணோம்னா அழகாக கட் பண்ண வரும் சூப்பராக. கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற விட்டுருங்க. திருப்பி போட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் அல்வாவை. பாருங்கள் எப்படி அழகாக கட் பண்ண வருதுன்னு. சூப்பராக ஸ்கொயராக கட் பண்ணி பிளேட்டில் வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சி அமுங்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.